ஸோ கைஸ் வெல்கம் டு டெக் அண்ட் மேக் கிளப். நான் தான் உங்கள் ஜோஷ்பா. கையில் போட்டு க்ளவுஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் இன்றைக்கி என்ன கண்டென்ட் பண்ண போகிறேன்னு ஒன்றும் இல்லைங்க, சின்ன கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது சாக்லேட் கேக். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் இதுக்கு தேவை, இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை இதுக்கு. என்னோட பிஸ்கெட்டில் வச்சு சாக்லேட் கேக்குன்னு சொல்கிற பார்த்தியா, ஆக்சுவலாக இது பிஸ்கெட் கேக்குன்னு சொல்லலாம். சாக்லேட் நான் பேச்ச சாக்லேட் கேக்குங்க. நீங்கள் நான் பண்ணுறது பார்த்து நீங்கள் என்ன வைக்கணும்னு வச்சிங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நான் இது வந்து ஒரு இந்தியா இங்கிலீஷாக சரியாக தெரில, ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்து நான் இதை பண்ணல. எனக்கு அவங்க பண்ண வந்து இன்க்ரீடியன்ஸும் அப்புறம் அந்த கேக்கை ரொம்ப பிடிச்சி பார்க்க ரொம்ப டெம்ப்டியாக இருந்தது. ஆனால் தான் இப்போது நம்ம சேனலுக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ண போகிறேன் இப்போது. ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் போட்டுப்போம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இதை நல்லா பிரிச்சுக்கலாம். பிரித்தாச்சு. இது வந்து நம்ம கையால் ரிமூவ் பண்ணிக்கலாம். முதல்ல தேவையான பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 10 பிஸ்கெட் எடுத்துப்போம். இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 பிஸ்கெட் இருக்குது. இதை வந்து நான் உடச்சி போட போகிறேன். ஏன் உடச்சி போடுறேன்னு கேட்டிங்கன்னா, மிக்சியில் அரையும் போது கொஞ்சம் டிஸ்டர்பே ஆகாமல் அரையும். ஓகேவா, அதுதான் நான் உடச்சி போடுறேன். மேரி கோல்ட்டு வந்து இப்போ இவர் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போது அடுத்து பேக்கிங் சோடா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தேவைப்படுவார். அப்புறம் இதை வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஹைட் அண்ட் சீக் போட போகிறோம். ஹைட் அண்ட் சீக் வைக்கிறேன். வெயிட் அ மினிட் கைஸ். ஓகே, ஹைட் அண்ட் சீக் செஞ்சிடுச்சு. இதுலேயே ஒரு 10 பிஸ்கெட் எடுத்து போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 3 4 5 6 7 8 9 10. ஹைட் அண்ட் சீக் கொஞ்சம் நிறைய போடலாம் எனக்கு. ஓகே, இதையும் நான் உடச்சி போட்டுக்கிறேன் கொஞ்சம். அடுத்து பார்லே மிஸ்டர் போர்பன். இது நான் வந்து எது வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, பிளாக் போர்பன் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் கைஸ், நீங்கள் எந்த போர்பன் போனாலும் ஈஸி தான். எனக்கு வந்து இப்போது லாக்டவுன் டேனால வேறு போர்பன் வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க, அதனால தான் பிளாக் போர்பன் வாங்கினேன். 2 3 ஆக்சுவலாக பேக்கே தான் போடணும்னு நினைக்கிறேன். இதில் மொத்த பேக்கெட்டு தான் போடுறேன். மிஸ்டர் மெக்கு, இதை போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க. இப்போ ஊறிட போகுதுப்பா இது டைரி மில்க்கு. கொஞ்சம் கேமரா காமிச்சிக்கோ. காமிச்சிக்கோ. ஏன் டெக் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் பண்ணுவீங்க? அது கடையிலப்பா லாக்டவுனில் எல்லாம் இந்த 5 ரூபா 10 ரூபா தான் செய்கிறாங்க. 40 ரூபீஸ் கூட இல்லை. பெருசு கேட்டால் இல்லை சார்ன்ட்டாங்க. சரி, இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்துருவா. எவ்வளோ நான் ஷூட் பண்ணுவீங்க? ஓகே கைஸ், இப்போ பிஸ்கெட்லாம் வச்சு உள்ளே போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா பெரட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மிக்ஸி ஜார் இருக்குங்களா, அது ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இதில் இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். வாங்க பண்ணுவோம். ஓகே, குட் ஸ்டெப்ஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மிக்ஸி எடுத்துகிட்டு வந்து அரைப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து இதை ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா இது பிளெண்ட் ஆக விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். இப்போ நம்ம பவுலில் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து இப்போது இதில் இந்த ஜார் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். இப்போ வாங்க, கரை எவ்வளோ 1 மினிட் மேலே இருந்த அளவுக்கு பரவாயில்ல கைஸ். நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் அரைங்க. அப்புறம் அரைப்போம். இப்போ நம்ம வந்து அது நல்லா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. யூ கேன் see that. யூஆர் வைக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள், நல்லா எவ்வளோ ஃபைன் ஆகிடுதுன்னு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் ஆகிற வரைக்கும் நீங்கள் அரைக்கணும். இதான் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் 1 கிளாஸ் கப் ஆஃப் மில்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கிளாஸ் கப் ஆஃப் மில்க் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றுங்க. இப்போ பார்க்கலாம் நீங்கள் ஊற்றுனேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் அதை நீங்கள் வாங்கலாம். கிட்ட கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு லிக்விடாக இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இதுதான் பேட்டர் சொல்லுவாங்க. நல்லா இதை வந்து அரைச்சி கொஞ்சம் பார்க்க டல்கோனா காஃபி மாதிரியே இருக்குது. ஏன்டா அது இந்த வீடியோ முடிஞ்சு போச்சுப்பா. டல்கோனா காஃபிக்கு தான் இந்த திக்னஸ் வரணும். கேக்கு இப்படி தான் வரணும். நம்ம பேக் சோடா நல்லா போடணும்.
நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்லஸ் வாய் கொடுத்தாங்க உங்களுக்கு. ஆமாம் டேக். நல்லா எவ்வளோ பாருங்கள் ஃபைனாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா எக்லஸ் மாதிரியே இருக்கணும்னு, அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இதை பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ அரைச்சி வச்ச கண்டென்ட் வந்து இப்போ நம்ம நார்மலான பவுலில் வந்து மாற்றிக்கலாம். டேக் அப்படியே சாப்பிட்லாம் டேக். வேணாப்பா, கேக் செய்கிறோம், வீடியோ போயிடும். நிறைய இருக்கும், வேஸ்ட் பண்ணாதீங்க கைஸ். எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக மிக்ஸி அடியில் நிறைய ஒழிஞ்சிட்ருக்கோம். அப்படியே சிங்கில் போட்டு கழுவிடாதீங்க. நிறைய உள்ள கண்டென்ட் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, எடுக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்குது. டேக் நல்லா காமிங்க பாரு. இதுக்கு மேலே நான் எப்படி கொட்டுறது அப்போ காட்டணுண்ணா? இங்கே அப்படியே கேமரா முன்னாடி காமிங்க. பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா உள்ள. இது கேஸ் இப்போ வந்து நம்ம இதை நல்லா இதை வச்சு நம்ம பேட்டர் பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் அந்த எலக்ட்ரிக்கில் வந்து நான் யூஸ் பண்ணல, நான் பிளெண்ட் பண்ணல, நார்மலாக ஹேண்ட்மேடில் இது பண்ணுறேன் அப்படின்னு இது பண்ணிருக்கிறேன். ஏன்னா காமிங்க அந்த எலக்ட்ரிக்கில் இது வருதுப்பா, போன இதில் பார்த்துருப்பாங்களே நினைக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் என்னோடய டல்கோனா காஃபி வந்து நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதில் நான் காட்டியிருப்பேன். இப்போது லாட் ஆஃப் ஃபன் வேறு இருக்கும் அதில். ஓகே, இப்போ இது இப்படி இருக்கட்டும். இது முக்கியமான ஐட்டம் ஒன்று போடணும், ஏன்னா அப்போ அது போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கேக்கே வரும். பேக்கிங் சோடா நான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெளியில் எடுத்தே போட்டுருவோம். ஆமாப்பா, யூஸ் பண்ணவே இல்லை. எதுக்கோ வாங்கி வச்சேன், எதுக்கு தான் தெரியல. ஆக்சுவலாக 1/2 டீஸ்பூன் போடணும், நான் 1 டீஸ்பூன் போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கிறதுனால 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், மேக்கு அதை டம்ளரில் கொஞ்சம் பால் ஊற்றுப்பா அதில். அப்பா தேங்க்யூ, மாற்றி சொல்கிறீங்க பார்த்தீங்களா கைஸ். இப்போது ஒரு 1 டீஸ்பூன் பால் இல்லை 1.5 டீஸ்பூன் பால் கூட போடலாம், தப்பு இல்லை. வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா பேட்டர் பண்ணிங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா மிஷின் நம்ம கையால் பண்ணுவோம், ஏன்னா கரெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டேன் அது. இங்கே ஓரத்துலலாம் ஓட்டிகிட்டு பார்த்தீங்களா, இது நல்லா வழிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக இது வந்து A4 ஷீட் பேப்பர் வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கேற்ற மாதிரி. ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் வந்து கேக் இது பண்ணோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆயில் வந்து உள்ள இந்த கண்டெய்னரில் வந்து அப்ளை பண்ணிடுறேன் நல்லா. யூ கேன் டேக் a look guys. இப்போ வந்து நான் இந்த A4 ஷீட்டை உள்ளே வச்சிடுறேன். இல்லைப்பா, வராது. நல்லா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் இந்த பேப்பரில் ஆயிலு. அப்புறமா கேக் இந்த சைடு, அப்போ கேக் வந்து வெளியில் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க. சாரிப்பா, நல்லா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஃபைன். சும்மா ஒரு யோசித்தேன், அதான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பேட்டர் பண்ணி வச்ச லிக்விடை வந்து ஸ்பெஷலான சாக்லேட் தான். தள்ளி விடாத பண்ண, நான் இதை கொட்டா நம்ம நான் நல்லா இதில் கொட்டிங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இது சின்ன குக்கர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா நீங்கள், அவங்க வந்து ஃபைனாக பண்ணலாம் இதை. ஆக்சுவலாக எங்கள் கிட்டே வந்து சின்ன குக்கர் கிடையாது, பெருசு தான் இருக்கனால தான் அந்த குக்கரில் சாதம் வடிக்க வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதுவை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. மிக்சர் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தவா, நல்லா தடியான தவா இருந்ததுன்னா குக்கர் வச்சிங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி சின்ன குக்கர் எங்ககிட்ட இல்லை, அதனால தான் சாப்பாடு வடிக்கிற இதுலேருந்து நாங்கள் மிக்சரை ஊற்றிட்டு நாங்கள் இதில் வைக்கிறோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டேக்கப்
கைஸ் இட் டேக் அப் டு மோர் தென் 1 hour ஆகும். ஏன்னா நாங்கள் குக்கர் உள்ளே வந்து இந்த பாத்திரத்துக்கு சின்ன குக்கர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதில் டேரெக்டாக டேக் அப் டு மோர் தென் 40 to 45 minutes அவ்வளோதான் கைஸ். இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம குக்கரை வந்து ஏதோ இந்த மாதிரி மூடியால் மூடிட்டு ஸ்டவ்வை பார்த்து வச்சுட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். விசில் போடக்கூடாதுப்பா. ஓகே, இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. இப்போது நம்ம வெயிட் ஃபார் தி கேக் டு பேக். இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ், பார்ப்போம் வாங்க. இப்போது வந்து 1 hour ஆச்சு, பார்ப்போம் கேக் எப்படி வந்திருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். டேக் நல்லாவே ஆகிடுது டேக். ஆமாம், நல்லாவே வந்துருச்சு. காமிங்க அந்த ஸ்பூனை. ஒன்றுமே வரல பாருங்கள். நல்லா காமிங்க டேக். இதை பாருங்கள். சூப்பர். ஓகே, இப்போது இது எடுத்து வெளியில் வைப்போம். கேர்ஃபுல்லாக டேக். ஓகே, சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம சாக்லேட் சிரப் பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் மெல்ட் ஆகணுனால தான் இது நான் வச்சுக்கிறேன். இன்னும் இது இன்னும் அந்த சுடு தண்ணி போய்ட்டுருக்கு. இப்போ வந்து இதை நம்ம கொட்ட போகிறோம். ஓகே, ஐ திங்க் இது நல்லா வந்துருக்கும். சூப்பர் டேக். ப்ரௌனி மாதிரி இருக்குல்ல? நான் எடுத்து ப்ரௌனி தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இது மேலே எடுக்கும்போது பார்த்து எடுங்க கைஸ். நம்ம இது போடலாம், நம்ம நார்மல் பேப்பர் தான், A4 ஷீட் தான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போது மிஸ்டர் மேக்கப் வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது ரொம்ப சூடாகிடுச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கொப்பளிக்குது பாருங்கள். இப்போது இது ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் ஓரளவுக்கு கொட்டுவோம். ஐ திங்க் இது போதும். இது வந்து மெல்ட் ஆக வைப்போம். டேக் அப்படியே விட்டுருங்க டேக். ஓகே கைஸ், இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம் நீங்கள் டைரி மில்க் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு. பாய், மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.